ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஷார்ட்ஸில் போடுற ரெசிபீஸ் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக பேசிடுறீங்க, எங்களால் புரிஞ்சிக்க முடியல, டீட்டெயில் வீடியோவாக கொடுங்க அப்படின்னு நிறைய சிஸ்டர்ஸ் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க. இனிமேல் நம்ம ஷார்ட்ஸில் போடுற எல்லா வீடியோஸுமே டீட்டெயில் வீடியோவாக உங்களுக்கு வந்துடும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு அல்டிமேட்டான முட்டை கிரேவி. இதை பண்ணலாமா? இதை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. எண்ணெய் சூடாக இருக்கக்கூடாதுங்க, ஏன்னா நம்ம இப்போ மசாலாலாம் போட போகிறோம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், அடுத்ததாக மிளகாய் தூளும் மல்லித்தூளும் மட்டும் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். சீரகத்தூள் இருந்துன்னா அது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போ போட்டுட்டு கருகிடக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வேக வச்ச முட்டையை உள்ளே சேர்த்துக்கலாங்க. முட்டை 5 முட்டையை வேக வச்சு ஸ்லிட் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கண்டிப்பாக ஸ்லிட் போடணும், அப்போ தான் இந்த மசாலா எல்லாமே அந்த முட்டைக்குள்ளே நல்லா இறங்கும், சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா, இதை ரொம்ப நேரம் போட்டு வறுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது, அந்த மசாலா கரிஞ்சும் போயிடும். ரெண்டாவது அந்த முட்டை அப்படியே ரப்பர் மாதிரி ஆகிடும். கரெக்டாக 2 to 3 மினிட்ஸ் அளவுக்கு மட்டும் நீங்கள் மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தெடுத்துருங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சுட்டு அடுத்து நம்ம இதுக்கு கிரேவி பண்ண ஆரம்பிக்கலாங்க. முதல்ல கடாயில் எப்பயும் போல் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுவேன். இந்த மாதிரி கிரேவியெல்லாம் பண்ணும்போது எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து இருந்ததுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு அதிகமாக எண்ணெய் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா தாராளமாக நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். இதில் பட்டை 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு கல்பாசி, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், இது எல்லாமே இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். காஞ்ச மிளகாய் இந்த டைமில் போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் போட்டுட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்துடணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் பச்சை மிளகா உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா ஒன்று கட் பண்ணி போடலாம், பட் நான் போடலை. 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேங்க. இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. சைடில் நான் சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ கரெக்டாக இருக்கும் இந்த கிரேவி ரெடி ஆகிறதுக்கும் நம்ம சுட்டு முடிக்கிறதுக்கும். அடுத்து தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆனதுக்கு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இதில் மஞ்சள் தூள், அதே மாதிரி மிளகாய் தூள் அண்ட் மல்லித்தூள். மிளகாய் தூளை விட மல்லித்தூளோட குவான்டிட்டி 1 டீஸ்பூன் இது போடுறீங்க அப்படின்னா அது 2லேருந்து 2.5 டீஸ்பூன் அளவுக்கு போடலாங்க. அப்போ தான் அந்த பேலன்ஸ் ஆகி உங்களுக்கு குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலா சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியை நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன். தக்காளியை பச்சையாக அப்படியே நம்ம அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் நல்லா வதக்கணும். இதிலேருந்து ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிரேவியை நல்லா கொதிக்க விடுவோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடலை மாவு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். இது கிரேவிக்கு லைட்டாக ஒரு திக்னஸ் கொடுக்கும். நம்ம இதில் தேங்காய், முந்திரி இந்த மாதிரிலாம் எதுவும் போட போகிறதில்ல, இந்த கடலை மாவு தான். அதுவுமே ரொம்ப சேர்த்துறாதீங்க, லைட்டாக அந்த ஒரு பார்த்திங்களா இந்த அளவுக்கு திக்னஸ்க்காக நம்ம சேர்க்குறோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையெல்லாம் இதில் சேர்த்துடலாம். இந்த மசாலாவோட இந்த ஆயிலோடவே அப்படியே சேர்த்துருங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் உள்ள கலந்து ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஊற்றுமா, இருமா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். போட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சா? இந்த டைமில் இந்த குழம்போட டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு முட்டையை உடச்சி உள்ளே ஊற்றிக்கலாம். நம்ம முட்டையை முழுசாக போட்டிருக்கறனால இந்த முட்டையோட ஸ்மெல் அவ்வளோக்கா அந்த குழம்புல இறங்காது. அதனால தான் ஒரே ஒரு முட்டையை மட்டும் இந்த மாதிரி 1க்கு 2 கூட உடச்சி ஊற்றலாம். இந்த மாதிரி உடச்சி ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நம்ம ரெஸ்ட் விட்டுடலாம், நல்லா வேகட்டும். இப்போ கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் அதுக்குள்ளே வெந்துடும். இப்போ அடுத்ததான் இதில் கசூரி மெத்தி இருக்கு இல்லைங்களா, காஞ்ச வெந்தயக்கீரை, அதை க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. மெயினாக நீங்கள் இந்த சப்பாத்திக்கு பண்ணுறீங்கன்னா மட்டும் கசூரி மெத்தி போடுங்க, இட்லி தோசைக்கெல்லாம் அது தேவையில்லை. கொஞ்சமாக கரம் மசாலா, ஃபைனலாக ஒரு டச், ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர்.
சப்பாத்திக்கு பண்ணுறதுனால சுகர் போடுறேன். நீங்கள் இட்லி தோசைக்குன்னா அது தேவையில்லை. பாருங்கள், அப்படியே சூப்பராக அந்த முட்டை வந்து அப்படியே ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும், இல்லாட்டி ரொம்ப உதிரி உதிரியாக போயிடும். இப்போ இதில் கடைசியாக என்னோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணெய் தான். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இது என்ன பண்ணுறீங்கன்னா மூடி வச்சு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் இது வந்து அந்த உருகி அப்படியே அந்த ஆயில் வந்து ஃப்ளோட் ஆகணும். அந்த மாதிரி இருக்கிற பக்குவம் வரைக்கும் இருக்கட்டும். இப்போ கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ். இப்போ பாருங்கள், அப்படியே அந்த லேசாக உருகி அந்த வெண்ணெய் வந்து அப்படியே நிற்கும். சூப்பராக இருக்குல்ல கிரேவி. பார்க்கும்போதே டெம்டிங்காக இருக்கும். டேஸ்ட்டும் அப்படி தான் செம்மையாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் வந்து மல்லித்தலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கிரேவியோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். சரிங்களா? ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். கடலை மாவு கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. கரெக்டாக ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சுட சுட சப்பாத்தியோட இதை சாப்பிட்டு பார்த்துருவோம்.